بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விமர்சனம் செய்கிற மக்களுடைய விமர்சனத்திற்குரிய பதில்களையும், அறியாத மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரசூலை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அறிவோம் அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பு இந்த புனிதமிக்க ரமலானில் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து ஒரு 3-4 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். அதில் குறிப்பாக பிற சமூக மக்களால் இஸ்லாமிய வரலாறு அறியாத இஸ்லாமியர்களால் புரிந்து கொள்ள முடியாத நெருடலுக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலதார திருமணம் குறித்து நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திருமணங்கள்
எந்தெந்த காரணங்களுக்காக எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்கள் என்றும், அதனுடைய இறுதியில் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹு தஆலா 4 மனைவியரை அனுமதித்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் ஒரு 12 திருமணங்கள் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க காரணம் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 59வது வயதில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு அம்மாவை திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமணம் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இஸ்லாத்தை வேறறுக்கவும், முஸ்லிம்களை கண்ட இடங்களில் கொலை செய்யவும் கொள்ளையடிப்பதையுமே தொழிலாக கொண்டிருந்த பனுல் முஸ்தலக் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தாருடைய தலைவர் ஹாரிஸ் அவர்களுடைய மகள்தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு கொடுமை புரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினுடைய தலைவருடைய மகள். அல்லாஹ்வுடைய ரசூல் பலமுறை எச்சரிக்கை செய்தும் அவர்கள் அநியாயங்களை விட்டொழிக்காமல் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் என்கிற அந்த கூட்டத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார். அந்த கூட்டத்தில் இந்த ஜுவைரியா அவர்களுடைய கணவர் சாபித், ஜுவைரியா அவருடைய கணவர் முசாபிக் என்பவர் கொல்லப்படுகிறார். அப்போ ஜுவைரியா அவர்கள் முன்னராகவே திருமணம் முடித்த ஒரு பெண்மணி. இந்த முசாபிக் அவர்கள் கொல்லப்பட்டு போர் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டு மதீனா வந்தவுடன் போரில் பங்கெடுத்த மக்களுக்கு கைதிகளை பங்கிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலில் யாருக்கு, எந்த நபித்தோழருக்கு கொடுக்கிறார்கள் என்றால், சாபித் இப்னு கைஸ் என்கிற நபித்தோழருக்கு ஜுவைரியா அவர்களை கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். போர் முடிந்து வந்தால் போரில் கிடைத்த பொருள்களையும் அடிமைகளையும் தங்களுடைய தோழர்களுக்கு பங்கிடுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். யார் யாருக்கு இதெல்லாம் வேண்டுமோ எல்லாம் எடுத்து செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், போர் முடிந்து வந்தால் எல்லா பெண்களையும் அப்படியே வரிசையில் நிறுத்தி யார் மிக அழகான பெண் என்று பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பது இவர்களுடைய நினைப்பு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதுவல்ல சிந்தனை. அநியாயம் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவகாசம் கொடுக்கப்பட்டது, பலமுறை எச்சரிக்கை சொல்லப்பட்டது. இருந்தும் அநியாயத்தை அவர்கள் விட்டொழிக்கவில்லை. நிர்பந்தமான சூழ்நிலைக்கு போர் என்கிற ஒரு நிலைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தள்ளப்படுகிறார். போரில் கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். யார் யாருக்கு கைதிகள் வேண்டுமோ எல்லோரும் எடுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து விடுகிறார். சாபித் இப்னு கைஸ் என்கிற நபித்தோழர் ஜுவைரியா அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்து சென்றவுடன் சாபித் இப்னு கைஸ் அவர்களே என்ன செய்கிறார்கள் என்றால், 7 ஊக்கியா வெள்ளி நாணயம் நீங்கள் தந்தால் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று சாபித் இப்னு கைஸ் சொல்லிவிடுகிறார். ஒரு இளம் பெண்ணாக இருந்தால், பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான பெண்ணாக இருந்தால், கன்னியாக இருந்தால், இந்த சாபித் இப்னு கைஸ் வெறும் 7 வெள்ளி தீனாருக்கு உங்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார். ஜுவைரியா அவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்மணி. உடனே இந்த அம்மா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் பிடித்து வந்த இந்த கைதிகளில் நான் யார் தெரியுமா? இந்த பனுல் முஸ்தலக் என்கிற கூட்டத்தாருடைய தலைவருடைய மகள் நான். என்னை சாபித் இப்னு கைஸ் 7 ஊக்கியா வெள்ளி நாணயங்களுக்கு விடுதலை செய்வதாக கூறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வெள்ளி ஊக்கியாவை கையிலே கொடுத்து சாபித் இப்னு கைஸிடமிருந்து விடுதலை பெற்று ஒரு கோத்திரத்துடைய தலைவர்
அவர்களுடைய மகள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் போரில் கிடைத்த அடிமைகளோடு இல்லற வாழ்வு நடத்தலாம் என்கிற சட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் அமுலில் இருந்தது. எல்லா சஹாபாக்களும் போருக்கு சென்றால் திரும்ப அடிமைகளோடு வருவார்கள். அடிமைகளை அன்றைக்கு வைத்திருந்த காலம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் என்கிற வளர்ப்பு மகனை அடிமையாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக வைத்திருந்த ஸைத் அவர்களை கொடுத்த பொழுது கூட உரிமை விட்டு சுதந்திரமாகவே தனது மகனைப் போலவே வளர்த்தார்கள். எந்த அடிமை பெண்ணையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அடிமையாகவே வைத்துக்கொண்டு அவர்களோடு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூல் நிகழ்த்தவில்லை. ஜுவைரியா அவர்களை உடனே விடுதலை செய்து சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜுவைரியா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்று மதீனா நகர் முழுக்க மக்கள் மத்தியிலே திரும்பி ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்த ஒரு குலத்தினுடைய மக்களை நாம் எப்படி அடிமையாக வைப்பது, நியாயம் அல்லவே என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் பனுல் முஸ்தலக் போரில் கிடைத்த அடிமைகளை முழுக்க முழுக்க ஒரே நாளில் விடுதலை செய்தார்கள். அப்போ இந்த அம்மா அவர்களின் மூலம் அந்த சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலாக மாறியவுடன் அந்த மக்களுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் தாயாக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாறியவுடன் உடனே எல்லோரும் அந்த குலத்தை சார்ந்த மக்களை விடுதலை செய்தார்கள். அந்த விடுதலை செய்த ஒரு நன்மையையும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மா ஒரு கொடுமைக்கார ஒரு மனிதனுடைய மனைவியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 59வது வயதில் இந்த இஸ்லாத்தை இந்த அம்மா ஏற்றிருந்தாலும் இந்த அம்மா மிகப்பெரிய ஒரு இபாதத்தாளி. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து வெளியே செல்லும் போது இந்த அம்மா தொழுகையினுடைய பாயிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை முடிந்து மக்களோடு உரையாடி நீண்ட நேரம் பொறுத்து வந்து பார்த்தாலும் இந்த அம்மா பாயிலே தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு செய்த தஸ்பீகுகள் திக்ர்கள் எல்லாம் உண்டுமே, இதை காட்டிலும் என்னிடத்தில் ஒரு வாசகம் உண்டு. அதை நீங்கள் 3 முறை மனனம் செய்தோ பார்த்தோ 3 முறை அதை நீங்கள் சொன்னால் நீங்கள் இவ்வளவு மணி நேரம் எடுத்து செய்த திக்ர்கள் பிரார்த்தனைகளை காட்டிலும் நான் சொல்லித் தருகிற இந்த வார்த்தையை நீங்கள் 3 முறை ஃபஜ்ருக்கு பின்னால் சொன்னால் அது மீசான் என்கிற அந்த தராசில் அதிகமான கணத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நாமும் அதை குறித்து வைத்துக்கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த மீசானில் தராசில் நம்முடைய நன்மை தட்டு அதிகரிக்க வேண்டுமானால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அந்த பிரார்த்தனையை நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வினுடைய புகழை கொண்டும் அவன் தூய்மையானவன் என்பதை கொண்டும் நான் ஆரம்பம் செய்கிறேன். வ பிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி, அல்லாஹு தஆலா எதை படைத்தானோ அந்த படைப்பினங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு, அதத ஹல்கிஹி வரில்லா நஃப்ஸிஹி, அல்லாஹு தஆலா எதை திருப்தி கொள்வானோ அந்த திருப்தி கொள்ளும் அளவுக்கு, வரில்லா நஃப்ஸிஹி வஜினத்த அர்சிஹி, அல்லாஹ்வினுடைய அரிசுடைய எடை அளவுக்கு, வமிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ் அவனது சொற்களின் மை அளவிற்கு நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். அல்லாஹு படைத்ததை படைத்த அளவுக்கு, அல்லாஹ்வினுடைய அரிசுடைய எடை அளவுக்கு, அல்லாஹ்வினுடைய மை அளவிற்கு, அல்லாஹ்வினுடைய மனம் திருப்தி கொள்ளும் அளவுக்கு அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ 3 முறை அது மீசானில் அதிக எடையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அம்மா மனனம் செய்து அந்த துஆவை ஓத ஆரம்பித்தார்கள். இது கூடுதல் தகவலுக்கு சொல்கிறேன். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 59வது வயதில் ஜுவைரியா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். எப்படி முடிக்கிறார்கள்? சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கொடுத்து விட்டார்கள் ஜுவைரியா அவர்களை. அவர் உங்களை 7 ஊகியா வெள்ளி நாணயத்திற்கு நான் விடுதலை செய்கிறேன், முடிந்தால் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் விடுதலை கொடுக்கிறார். அந்த அம்மா ஒரு குலத்தினுடைய
ஒரு மிகப்பெரிய ஒரு குலத்தினுடைய தலைவருடைய மகளாக இருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்தஸ்தோடு இருந்து விடட்டும் என்பதற்காக வேண்டி ஒரு திருமணம் முடிக்கிறார். இது வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அல்ல. இவர்கள் விமர்சனம் செய்வதைப் போல இது வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வேண்டி என்றால், போர் முடிந்து கிடைத்த பெண்களில் நிறைய பெண்கள் இருந்தார்களே. ஏற்கனவே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் போரிலே கொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெண்மணியை, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே திருமணம் முடித்திருக்கலாமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கமல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 59வது வயது திருமணம். அதே 59வது வயதில் உம்மு ஹபீபா, ஹபீபாவின் தாய் என்று சொல்லப்படுகின்ற அபூ சுபியாவினுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 59வது வயதில் திருமணம் முடிக்கிறார். இந்த திருமணம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயசு 59 என்பது 4 வருடம் தான் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க 63 அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபாவை எப்பொழுது திருமணம் முடிக்கிறார்? உம்மு ஹபீபா யார்? தந்தை அபூ சுபியான், தாய் ஹிந்தா, அவருடைய சகோதரர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முஆவியா சகோதரர். இவர் இந்த அம்மா ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சமுதாயம் துரோகம் செய்வதை காட்டிலும் அபூ சுபியான் மகள் என்று கூட பாராமல் மிக கடுமையாகவே உம்மு ஹபீபா அவர்களையும் அவர்களுடைய மருமகனையும் மிக கடுமையாக சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார். மருமகனுடைய பெயர் அப்துல்லா இப்னு ஜாயிஸ் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்று தந்தையினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு சென்று விடுகிறார்கள். அபிசீனியா சென்றால் அவர்களுக்கு ஹபீபா என்கிற குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை. ஒரு துரதிர்ஷ்டவசம், இந்த அப்துல்லா இப்னு ஜஹஷ் என்பவர் அபிசீனியா சென்றவுடன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி மதம் மாறி விடுகிறார். இந்த உம்மு ஹபீபாவுடைய அந்த கொள்கை பிடிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். தந்தையினுடைய கொடுமை தாங்காமல் கரம் பிடித்த கணவனோடு அபிசீனியா சென்றாவது நிம்மதியோடு வாழலாம் என்றால், கணவரோ அங்கே கிறிஸ்தவ மதம் மாறி உம்மு ஹபீபா அவரையும் குழந்தைகளையும் விட்டு விட்டு சென்று விடுகிறார். கொஞ்ச காலத்தில் அவர் அங்கேயே மரணித்தும் போய்விடுகிறார். நஜ்ஜாசி மன்னருடைய அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் உம்மு ஹபீபா 15 ஆண்டு காலம் வாழ்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலம்? 15 ஆண்டு காலம். பெற்ற குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி சுயமாகவே தொழில் செய்து, தந்தையை காட்டிலும், தாயை காட்டிலும், சகோதரனை காட்டிலும், கணவனை காட்டிலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மார்க்கம் தான் பெரிது என நினைத்து 15 ஆண்டு காலம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபிசீனியாவிலே வாழ்கிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 59வது வயதில் தெரிய வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு ஹபீபா கருப்பா சிவப்பா என்று கூட பார்க்காமல் நஜ்ஜாசி மன்னனுக்கு தூது அனுப்புகிறார். உடனே உம்மு ஹபீபா அவர்களை நீங்கள் மதீனாவுக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தூது அனுப்பினார் என்று தெரிந்த உடனே நஜ்ஜாசி அவர்கள் சற்றேறக்குறைய 400 தங்க காசுகளை உம்மு ஹபீபா அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்புகிறார்கள் நஜ்ஜாசி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா அவர்கள் மதீனா வந்தவுடன் அனாதரவாக நிற்கிற 15 ஆண்டு காலம் கொள்கை பிடிப்போடு கணவன், பொதுவாகவே கணவன் எந்த மதத்தில் இருக்கிறான் அந்த மதத்தை சார்ந்திருப்பது மனைவி, மக்களுடைய நிலைப்பாடு. ஒரு அரசன், ஒரு குடும்பத் தலைவன், ஒரு சமுதாய தலைவன் அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவர் யாராவது ஏதாவது கொள்கைக்கு மாறினால் எல்லோரும் அப்படியே மாறிவிடுவார். காரணம், அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிலை. உம்மு ஹபீபா அவர்கள் தந்தையை காட்டிலும், தாயை காட்டிலும், குடும்பத்தை காட்டிலும், கணவனை காட்டிலும் 15 வருட காலம் கொள்கை பிடிப்போடு இருந்த ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 59வது வயதில் நடந்த திருமணம். அப்பொழுதுதான் மதீனாவிலே வைத்து பார்க்கிறார்கள். மக்காவில் வைத்து சிறிய வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்திருப்பார்கள். 59வது வயது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து அபிசீனியாவில் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்றே தெரியாது. வேலைக்கு சென்றால் வெளியே பாலைவனத்து பெருவீதியில் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே பெண்கள் வேலைக்கு செய்தால் என்ன நிலைக்கு ஆளாகுவார்கள். அழகு இழந்து, இளமையை இழந்து, முதிய வயதை எட்டுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அபூ சுபியானுடைய கோபம் கொஞ்சம் தணிவதற்கு, அபூ சுபியானுடைய
கோபம் கொஞ்சம் தணிவதற்கு, அந்த குடும்பத்துடைய எதிர்ப்புகள் கொஞ்சம் குறைவதற்கு, மாமனாரை எதிர்க்கலாமா என்கிற உணர்வாவது வரட்டுமே என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மனைவியாக இருந்து கொண்டு போகட்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். இந்த அம்மா கூட இபாதத்தில் ரொம்ப பழுத்தவர்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1321வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது யார் ஒருவர் 12 ரக்காத்து சுன்னத்தை ஒரு நாளைக்கு தொழுது தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை எழுப்புவான் என்று அல்லாஹுடைய ரசூல் எப்பொழுது சொன்னாரோ அன்றிலிருந்து அந்த தொழுகையை நான் தொடர்ந்து தொழுது வருகிறேன் என்று சொன்ன பெண்மணி நம்முடைய தாய் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அபூ சுஃபியான் சிரியாவிலே வைத்து மரணிக்கிறார்கள். 3 நாள் தான் கணவன் அல்லாதவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 3 நாள் முடிந்த 4வது நாள் உம்மு ஹபீபா அவர்கள் வாசனை திரவியத்தை எடுத்து கையிலும் முகத்தில் கன்னத்திலும் தடவுகிறார்கள். மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹுவையும் வேதத்தையும் மறுமையையும் ஈமான் கொண்ட யாரும் கணவன் அல்லாத யாருக்கும் 3 நாளுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவன் இறந்தால் மட்டும்தான் 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். கணவன் அல்லாமல் தாயோ தந்தையோ மக்களோ சகோதரனோ சகோதரோ யார் இறந்தாலும் சரி 3 நாளுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதில் மக்களுக்கு சட்ட விளக்கம் சொன்ன நம்முடைய தாய் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தி புகாரியில் 1280வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ 59வது வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஒன்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அதே 59வது வயதில் சற்றேறக்குறைய என்ன காரணம் என்றால் அல்லாஹுடைய ரசூல் ஒரு திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்மாவை குறித்து இது போன்றது ஒரு பெரிய தகவல்கள் ஒன்றும் ஹதீஸ் கிதாபுகளிலே கிடையாது. அந்த அம்மாவுடைய பெயர் தான் மாரியா கிப்தியா. மாரியா கிப்தியா அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அழுது அழுது துவா செய்து தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டுமே. காசிம், தாஹிர், கதீஜாவுக்கு பிறந்த 2 ஆண் செல்வங்களும் சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டது. தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நிறையவே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். இருந்தாலும் துரதிர்ஷ்டவசம் விதியின் அடிப்படையில் நிகழ வேண்டியது நிகழ்ந்தது. இந்த மாரியா கிப்தியாவுக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிப்போய் அந்த குழந்தை பிறந்த அன்றே நான் எனது தந்தை இப்ராஹீமினுடைய பெயரை எனது மகனுக்கு நான் வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனுக்கு இப்ராஹீம் என்கிற பெயரையும் வைத்தார். ஒரு ஆண் வாரிசை மாரியா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஆண் வாரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சைப் என்கிற ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்து வளர்த்துவதற்கு ஒப்படைத்திருந்தார்கள். மதீனாவினுடைய மேட்டுப்புற பகுதியில் கிராமத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த உம்மு சைப் பால் கொடுத்து வளர்த்தி கொண்டிருக்கும் போது சற்றேறக்குறைய சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் ஆனது. திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்தது, குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு திணறல். அல்லாஹ்வுடைய ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு ஓடி போய் பார்த்தால் குழந்தைக்கு இப்பொழுதோ அப்பொழுதோ உயிர் போகிற அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாடி நினைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தந்தையினுடைய பெயர் இப்ராஹீம் என்று செல்லமாக வைத்த தனக்குரிய ஒரு மகன் இப்படி இறந்து போய் விடுவானோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழலானார்கள். மக்கள் எல்லாம் யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் மனிதர் தானே, அவருக்கு உள்ளம் உண்டு, இரக்கம் உண்டு. குழந்தைகளின் மீது அதிக பாசமுடையவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், எனது உள்ளம் வேதனை அடைகிறது. இரக்கத்தின் வெளிப்பாடுதான் கண்களில் கண்ணீர் வருவது. ஆனால் நான் அல்லாஹ் அதிருப்தியுறுகிற எந்த வாசகத்தையும் நான் சொல்ல மாட்டேன், இது விதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை மரணித்தும் போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பால் குடிப்பதற்கு கொடுத்து ஒப்படைத்த அந்த சம்பவம் முஸ்லீமில் 4634வது நபிமொழி. அதே முஸ்லீமில் 4635வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் தனது மகன் இப்ராஹீம் குறித்து ஒரு நற்செய்தியும் சொல்லுகிறார். 16 அல்லது 17 மாதங்களில் தனது மகன் இறந்து போன காரணத்தினால்
2 வருடம் தானே, 24 மாதம் அல்லவா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற சட்டம் பூர்த்தியாக. 17 மாதம்தான் தனது மகன் பால் குடித்திருக்கிறான். மீதமுள்ள மாதம் பால் கொடுக்க அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் 2 பெண்களை ஏற்பாடு செய்திருக்கிறான், எனது மகனுக்கு பால் கொடுக்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4635வது நபிமொழி. 59 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய 3 திருமணம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 60வது வயது. 60வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் சபியா ரலியல்லாஹு அன்ஹா. சபியா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கும் போது இந்த சபியா ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால் முன்னதே 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண். அன்பானவர்களே, பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் பெண்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது விதவை அல்லாத கன்னிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள். 60 வயது, இனி ஒரு திருமணம் உண்டு. இதற்கு பிறகு அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்தது. 60 வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்வது யாரை? 2 பேருக்கு வாழ்க்கை பெற்ற ஒரு பெண்ணை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு திருமணங்களையும் அப்படியே இருந்து திறந்த மனதோடு யாராவது படித்தால் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு அல்ல இந்த முஹம்மது. ஒரு பரிசுத்த தன்மையோடு வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இந்த திருமணத்தை முடிக்கவில்லை. எப்படியாவது ஒரு பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை கட்டட்டுமே, தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பெருமை பாராட்டி உலக மக்களுக்கெல்லாம் தாயாக இருந்து போகட்டுமே என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய திருமணம். இந்த சபியா அவர்கள் யார் தெரியுமா? யூத குலத்தை சார்ந்த பெண்மணி. இந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் நடத்துகிறார்கள்? இந்த சபியா அவர்கள் சலாம் என்பவருக்கு முதலில் மனைவியாக இருந்தார். சலாம் இறந்தவுடன் கினானா என்பவருக்கு மனைவியாக இருந்தார். அவரும் இறந்து போனவுடன் அவர் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கினானா என்பவரோடு மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், யூதர்கள் எப்பொழுதும் அடிக்கடி கொஞ்சம் குறும்புத்தனமான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு மதீனாவில் பனு குரைலா, பனு நுலைர் என்கிற 2 மிகப்பெரிய கோத்திரம் இருந்தது. இவர்கள் எப்பொழுதும் குறைசிகளோடு மறைமுகமாக ஒப்பந்தம் வைத்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டே இருந்தார்கள். இது ஒப்பந்தத்திற்கு விரோதமானது என்பதை உணர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் கண்டிப்பாரோ அப்பொழுதெல்லாம் சஅத் இப்னு முஆத் என்கிற பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர்தான் யார் சொல்லலாம், அவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அவகாசம் கொடுங்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று அவகாசத்தை வாங்கி வாங்கி கொடுத்தார். அகல் போர் கேள்விப்பட்டீர்களா? அகல் போர் நடக்கும்போது இந்த துரோகிகள் என்ன செய்தார்கள் என்றால், குறைஷிகளோடு போய் சேர்ந்து கொண்டு இதோடு இந்த முஹம்மதுடைய சகாப்தத்தை முடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டி மிக கடுமையாக பகிரங்கமாகவே எதிர்க்க களத்திற்கு வந்தார்கள். அகல் போரில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு புயலை அனுப்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். திரும்ப வீட்டுக்கு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், கைபரில் இருக்கிற யூதர்களுக்கு எதிராக மீண்டும் நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகடனம் செய்தார்கள், கைபரில் இனி யூதர்கள் வாழக்கூடாது. உடனே இந்த அம்மா சபியா தனது கணவர் கினானாவோடு மதீனாவிலே இருந்து குடிபெயர்ந்து பயந்து போய் அந்த அம்மா கைபருக்கு போய்விடுகிறார்கள். கைபரை எதிர்த்து போர் செய்யப்படுகிறது. அந்த போரிலே கைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. யூதர்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுகிறார்கள். கொஞ்சம் பேர் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிகழ்ந்து அங்கேயும் அடிமையாக பிடித்து வரப்பட்டவர் தான் யாரு? இந்த சபியா அவர்கள். எப்படி ஜுவைரியா அவர்கள் அடிமையாக பிடித்து வரப்பட்ட உடனே சாபித் இப்னு கைஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று எடுத்து சென்றாரோ, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தாரோ, அதே போல இந்த சபியா அவர்கள் கொண்டு வரப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர் திஹியா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அடிமை வேண்டும், அப்படியே அந்த சபியாவை எடுத்து செல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு பொருட்டல்ல. சபியாவை எடுத்து செல்லுங்கள். சபியாவை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தார்கள். அவர் அழைத்து செல்வதற்கு முன்னதாகவே எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யூத குலத்தினுடைய யூத அரசனுடைய மகள் சபியா, அவளை இப்படிப்பட்ட திஹியாவுக்கு நீங்கள் கொடுத்தால் அது அவ்வளவு நல்ல இல்லையா யா ரசூலல்லாஹ்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யூதகுல அரசனுடைய மகள் என்று தெரிந்தவுடன், எப்படி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பனுல் அஸ்அத் கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள் என்று தெரிந்தவுடன், இந்த சபியா அவர்களும் யூதகுலத்தினுடைய அரசனுடைய மகன் என்று தெரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியாவது அந்த யூதர்கள் கொஞ்சம் நாசத்தை கொஞ்சம் குறைக்கட்டும், யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொஞ்சம் நெருக்கம் உண்டாகட்டும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரே சமுதாயம், ஏன் காழ்ப்புணர்வோடு சண்டை சச்சரவோடு நடக்க வேண்டும்? தனது குடும்பத்தை சார்ந்த தனது தலைவருடைய மகளை முஹம்மது திருமணம் முடித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டியாவது இந்த யூதர்கள் கொஞ்சம் நாசத்தை குறைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 60வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியாவை திருமணம் முடிக்கிறார்கள். சபியாவும் ஏற்கனவே 2 பேருக்கு வாழ்க்கை பெற்று 2 முறை விதவையான ஒரு அம்மா அவர்கள். அடுத்தது அல்லாஹுடைய ரசூல் 60வது வயதில் யாரை திருமணம் முடிக்கிறார்கள்? எதற்காக? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை. பெரிய தந்தைகள் தானே நம்மை வளர்த்தி ஆளாக்கியது. தாய் இல்லாத நேரத்தில், தந்தை இல்லாத நேரத்தில் நம்மை வளர்த்தி ஆளாக்கியது நம்முடைய பெரிய தந்தைமார்கள். அதிலும் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கபா உடன்படிக்கை 1, 2 என்று மிக மிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் உடனே இருந்து தனது தம்பி மகனை காப்பாற்றியவர் அப்பாஸ் அவர்கள். அப்பாஸ் அவர்களுக்கு உம்முல் ஃபதல் என்ற ஒரு மனைவி இருந்தார். உம்முல் ஃபதலுடைய சகோதரி தான் இந்த மைமுனா. இந்த மைமுனா அவர்களும் சுபஹானல்லாஹ் பாருங்கள், அவரும் ஏற்கனவே 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்டார்கள். ஒன்று உமைர் அவர்கள், இன்னொன்று அபு ரஹம் அவர்கள். இந்த 2 பேருக்கும் வாழ்க்கைப்பட்டு 2 முறையும் விதவையாகி அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பொறுப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைமுனா அவர்கள். ஒரு வாழ்க்கை வேண்டாமா? தனது தம்பி மகனிடத்திலே போய் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, இந்த மைமுனாவை ஒரு திருமண வாழ்வு ஒன்று கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்வு கூட. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை வாழ்க்கைப்பட்ட மைமூனா அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் ஒரு வாழ்க்கை கொடுத்தார்கள். பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய அந்த வற்புறுத்தலுக்கு இணங்க என்ற ஹதீசுகளே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணத்திலிருந்து 12 திருமணம் வரை முறையான வரலாற்று ஆதாரங்களோடு நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது என்னென்ன காரணங்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்ன திருமணங்களை முடித்தார்கள், எந்தெந்த நேரங்களில் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு முறை விதவையான 5 பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார். அவர்கள் ஒரு முறை விதவையானவர்கள். 2 முறை விதவையானவர்கள் எத்தனை பேர்கள் என்று பார்த்தால் 4 பேர்கள் 2 முறை விதவையானவர்கள். 3 முறை விதவையான பெண் யார் என்று பார்க்கும்போது ஒரு பெண்மணி 3 முறை விதவையானார்கள். அப்போ ஒரு முறை விதவையான பெண்கள், 2 முறை விதவையான பெண்கள், 3 முறை விதவையான பெண்கள், மொத்தம் 10 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கிறார்கள். மாரியா திபுத்தியா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மாரியா திபுத்தியாவினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியவில்லை. அவர் கன்னி பெண்ணா அல்லது விதவையா தெரியவில்லை. இதை தவிர 10 பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் புகாரியில் 5353வது நபிமொழி, யார் ஒருவர் விதவையான பெண்களுக்கோ அல்லது பாவப்பட்ட பெண்களுக்கோ யார் ஒருவர் வாழ்க்கை கொடுக்கிறாரோ, அவர்களை காப்பாற்றுவதற்கு யார் உழைக்கிறாரோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட நன்மையை பெறுகிறார்கள். அல்லது இரவு முழுக்க வணங்கி தன்னுடைய ஆயுள் காலத்தில் பகல் முழுக்க ஆயுள் காலம் முழுக்க நோன்பு நோற்றவரை போல் ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உயர் தர்ஜாவை அல்லாஹ்வுடைய ரசூல் அடைந்தார்கள் என்றுதானே சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணத்தை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் திருமணம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 40. 15 வயது வித்தியாசம் உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். முதல் திருமணம். 2 முறை வாழ்க்கைப்பட்டு 2 நபர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 விதவையாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவர்களுடைய மரணம் வரை யாரையும் திருமணம் முடிக்கவே இல்லை. கதீஜா அவர்கள் 64 வயதில் மரணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 50.
சற்றேறக்குறைய தன்னுடைய முழு இளமை பருவத்தையும் எல்லா வகையிலும் தியாகம் செய்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தினார்கள். இதனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய 55 வயதுக்கு மேல் மாதவிலக்கு நின்று போய் இல்லற வாழ்வுக்கே தகுதி இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தும் 10 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த அம்மாவோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த அம்மாவினுடைய கொள்கை பிடிப்புக்காக, அல்லாஹ் நேசித்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக. சரி, இறந்த பிறகாவது 10 ஆண்டு காலம் தனக்கு ஒரு இல்லற வாழ்வில்லையே என்பதற்காக கதீஜா அவர்கள் இறந்த பிறகாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கன்னிப்பெண்ணை தேடினார்களா என்றால், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் தேடியது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. 55 வயது, அல்லாஹ்வுடைய ரசூலை விட 5 வயது கூட. 55 வயது இன்னொருவருக்கு வாழ்க்கைப்பட்ட மீண்டும் ஒரு விதவையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, சரி, இவர் இந்த அம்மாவோடும் வாழ்க்கை நடத்துகிறார். 50லிருந்து 53 வரை 3 ஆண்டு காலம் வாழ்விலே நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை என்றால் இல்லற வாழ்விலே சுகமில்லை அவருடைய பாஷையில். ஏற்கனவே கதீஜா அவருடைய வாழ்க்கைப்பட்டு கடைசி 10 ஆண்டு காலம் இல்லற வாழ்விலே சுகமில்லை. 10, 3, 13. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை தேர்வு செய்தார்கள்? 6 வயதுள்ள, அன்றைக்கு இருக்கிற குழந்தை பருவத்தில் திருமணம் முடிக்கலாம் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் 6 வயதுள்ள பிள்ளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார். 6 வயது சிறுமி 5 பருவ வயதை அடைகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வருடம் தன்னுடைய வாழ்வில் இல்லற வாழ்வை நினைத்து கூட பார்க்காமல் வாழ்ந்தாரே. அந்த மாமனிதரை கொச்சைப்படுத்தி பேச எப்படி மனம் வரும்? எப்படி மனம் வரும்? இனி மூன்றாவது திருமணம் அப்படி அமைந்திருந்தால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். இரண்டாவது திருமணம் உயிரோடு இருக்கிற மனைவி சௌதா. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிப்பது ஆயிஷாவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிப்பது 54வது வயதில் யாரை முடிக்கிறார்கள்? ஜைனப் பின்த் ஜைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மாமி மகளை. அந்த திருமணம் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். ஒரு சட்டத்தை அல்லாஹு தாலா வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்கள் இறந்து போய், வளர்ப்பு மகன் இறந்து போனால் வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கலாம் வளர்த்தவர்கள் என்கிற சட்டத்தை அல்லாஹு தாலா நிலைநிறுத்துவதற்காக, ஒரு சட்ட பிரச்சனையை மனிதர்களுக்கு நிரூபிப்பதற்காக அல்லாஹுவே முடித்து கொடுத்த திருமணம் தான் ஜைனப் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் 56வது வயதில் மீண்டும் ஒரு ஜைனப் பின் குசைமா அவர்களை திருமணம் முடிக்கிறார். 3 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண், 3 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு விதவை பெண். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் ஹப்ஸா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் 56வது வயதில், உமர் அவர்களுடைய மகள், அதுவும் ஒரு விதவை பெண். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தது 57வது வயதில் உம்மு சலமா, நல்ல ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு பெண்மணி. அவளும் அபூ சலமா அவர்களுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்மணி, அதுவும் ஒரு விதவை பெண்மணி. 59வது வயதில் இன்றைக்கு நாம் பார்த்ததை போல ஜுவைரியாவை திருமணம் முடிக்கிறார்கள், சரித்திரம் சொல்லப்பட்டது. அதே 59வது வயதில் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிக்கிறார்கள், சரித்திரம் சொல்லப்பட்டது. அதே 59வது வயதில் மாரியா திபத்தியாவையும் திருமணம் முடிக்கிறார். மீதமுள்ள 60வது வயதில் சபியா மைமூனா ஆகிய 2 பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்ததெல்லாம் நாம் நினைப்பதைப் போல குறைத்து மதிப்பிடுகிற ஒரு திருமணம் அல்ல. உன்னதமான ஒரு நோக்கத்திற்கு நடைபெற்ற ஒரு திருமணம் இது. திருமணம் முடித்த காலங்களும் வருடங்களும் திருமணம் முடித்த பெண்களுடைய நிலைப்பாடுகளும் இந்த குறிப்புகள் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்றால், சாதாரண ஒரு அரசியல் தலைவரை போல, புரட்சியாளரை போல, ஒரு ஆட்சி ஆண்ட அரசியல் கட்சி தலைவரை போல அல்ல. முஹம்மது என்பவர் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை முதலில் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முன்மாதிரி என்றால் என்ன? முன்மாதிரி எல்லா துறையிலும் முன்மாதிரி. நாம் இந்த உலகத்தில் யாரை நேசித்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவரை நேசித்தாலும், ஆட்சியாளரை நேசித்தாலும், புரட்சியாளரை நேசித்தாலும், பேச்சாளரை நேசித்தாலும், எழுத்தாளரை நேசித்தாலும், யாரை நாம் நேசித்து தலைவராக ஒப்புக்கொண்டாலும் எவனுமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது என்னை போல வாழுங்கள் என்று. எவனாவது சொல்லுவானா? என்னை போல வாழுங்கள்,
எனது குடும்பத்தை போல குடும்பம் நடத்துங்கள், நான் சொல்லுவதைப் போல பிள்ளையை வளர்த்தி ஆளாக்குங்கள், நான் சொல்லுவதைப் போல மனைவி மக்களை தாய் தந்தையர்களை மதித்து நடங்கள், எவனும் சொல்ல மாட்டான். என்னை போல் வாழுங்கள் என்று சொல்லுகிற முதல் உரிமையும் தகுதியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும்தான் உண்டு. என்னை போல் தான் நீங்கள் வாழ வேண்டும், வேறு யாரையும் போல் நீங்கள் வாழக்கூடாது. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மறுமையை நம்புகிற அல்லாஹுவை ஒப்புக்கொள்கிற மக்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் தூதர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகம். நம்மை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் தூதர்கள், மனிதர்கள் தான், கட்டுப்பாடுகள் அதிகம். எந்தெந்த விஷயங்களில்? இப்போ முன்பின் சுன்னத்து தொழுகை உண்டு, 12 ரக்காத். நாம் விரும்பினால் தொழலாம், விழாவிட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தூதர்மார்கள் தொழுதே ஆக வேண்டும். இரவு தொழுகை தஹஜ்ஜத் நம்ம ரமலானுக்கு மட்டும்தான் தொழுவோம். ஆனால் தூதர்கள் கண்டிப்பாக ரமலான் அல்லாத காலங்களிலும் அந்த உபரியான வணக்க வழிபாட்டை கட்டாயம் ஐவேளை தொழுகை போல அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் அவர்களுக்கு ஹராம். அவர்களுக்கு தர்மமாக கொடுக்கப்படுகிற பொருள்கள் அவர்களுக்கு ஹராம். அவர்கள் அனைத்து துறைகளிலும் தர்ம பொருள் ஹராம், ஜக்காத்துடைய பொருள் ஹராம், முன்பின் சுன்னத்தில் அமையாக்கப்பட்டிருக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுகை, இப்படி அதிகமான கட்டுப்பாடுகள் தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். எப்பொழுதும் பேணுதலாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் கொஞ்சம் பேணுதலாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் வெளியில் என்னதான் வேடம் போட்டு தரிக்கலாம், கொடை வள்ளலாக திகழலாம், பரிசுத்தவனாக நடிக்கலாம், மிகப்பெரிய தூய்மையானவனைப் போல வெளியே நடிக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு மனிதன் அப்படி நடிக்க முடியாது. நம்மெல்லாம் குடும்பத்தோடு வாழ்கிறவர்கள் தானே. குடும்பத்தில் மனைவியிடத்தில் யாரும் நடிக்கவே முடியாது. மனைவியிடத்தில் தான் தன்னுடைய சுயரூபத்தோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ்வான். அப்படியானால் மனைவிக்குத்தான் கணவனுடைய முழு சுயரூபமும் தெரியும். ஒரு மனைவி நினைத்தால் ஒரு கணவனை படு பாதாளத்திலும் தள்ள முடியும், மலையினுடைய உச்சைக்கு மேல் கொண்டு வந்து வைத்து அந்தஸ்து கொடுக்கவும் முடியும். காரணம், அவனுடைய அனைத்து வகையான பலம் பலகீனை தெரிந்தவள் தான் மனைவி. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனைவிமார்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஒரு பெண் போகிறார்கள் என்றால் அது என்ன சாதாரணப்பட்ட ஒன்றா? சாதாரணப்பட்ட ஒன்றாங்க அல்ல. அங்கேயும் கடுமையான நிபந்தனைகள் உண்டு. நன்றாகவே இந்த பெண்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வாழ்க்கைப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்தால் உலகத்தில் யாரும் நம்மை திருமணம் முடிக்க மாட்டார்கள். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர அபூபக்கர் அவர்கள் மரணித்தால் கூட அவருடைய மனைவியை இன்னொரு நபித்தோழர் திருமணம் முடிப்பார். காரணம், திருமணம் முடிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வாழ்க்கைப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு தாய் என்கிற அந்தஸ்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை உணர்ந்தும் கூட அத்துணை பேர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டார்கள் என்றால் என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? இனி அது போகட்டும். அப்படி வாழ்க்கைப்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன வாரி வாரி கொடுத்த அந்த அம்மா அவர்களை எல்லாம் பார்த்தார்கள். பசியும் பட்டினியும், காய்ந்த ரொட்டி துண்டும், பால் கிடைத்தால் உண்டு, கிடைக்காவிட்டால் ஒன்றுமில்லை. 3 மாதங்கள் எல்லாம் தொடர்ந்து அறுப்பறியாத காலங்கள் எல்லாம் உண்டு. 3 நாள் நிம்மதியாக நாங்கள் வயிறார உண்ட காலமே கிடையாது. இதுதான் குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை. அப்படி இருந்தும் அந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இனி அது போக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரகடனமே செய்தார்கள். என்ன பிரகடனம் செய்தார்கள்? நான் மரணித்தால் எனது சொத்தில் உங்களுக்கெல்லாம் பங்கே கிடையாது. எனது சொத்து முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு வேண்டும். எனது சொத்தில் வாரிசுகளுக்கு பங்கில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இருந்தும் எல்லோரும் வாழ்ந்தார்கள். இருந்தும் எல்லோரும் வாழ்ந்தார்கள். இனி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? சாதாரணமாக நம்முடைய பெண்கள் எல்லாம் ஏதாவது தவறுகள் செய்தால் ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனை தான். நபிமார்களுடைய மனைவிகளுக்கு அல்லாஹு தஆலா போடுகிற கடுமையான சட்டம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் கொடுக்கிற தண்டனை விட 2 மடங்கு தண்டனை உங்களுக்கு. இதையும் தாங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்தால் குற்றத்திற்குரிய தண்டனை 2 மடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 2 மடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் 33வது அத்தியாயத்தின் 30வது வசனம். யா நிசா அன்-நபி, நபியினுடைய மனைவிமார்களே, மன் யஅதி மின்குன் நபி ஃபாஹிஷத்தின் முபையினத்தின், ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை நீங்கள் செய்தால், யுலாஅஃபு லஹா அஸாபுல் லிஃபைன்,
2 முறை நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், 2 வேதனை உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இந்த நபியை நாம் போய் திருமணம் முடித்தால் பசியும் பட்டினியுமாக இருக்க வேண்டி வரும். இந்த நபி திடீரென மரணித்தால் நம்ம யாரும் திருமணம் முடித்த மாட்டார்கள், தாய் என்கிற அந்தஸ்தோடு தான் வைப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்தால் அபூபக்கருடைய மனைவியைப் போல, உமர் அவர்களுடைய மனைவியைப் போல அல்லாஹ் 1 முறை தண்டனை கொடுக்க மாட்டான், 2 முறை தண்டனை கொடுப்பான். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்தந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டதுண்டு. ஹதீஸ்களிலே நாம் படிக்கிறோம். தங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு பெண்ணாவது குறைத்து மதிப்பிட்டு பேசியதாக வரலாறுகளிலே பார்க்க முடியுமா சகோதரர்களே? 1% கூட பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குடும்பத்தில் யார் சிறந்தவராக நடக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். மக்கள் எல்லாம் சிறந்தவர் என்று சொன்னால் அவர் சிறந்தவராக முடியாது. குடும்ப மனைவி உங்களுக்கு நற்சான்றிதழ் தர வேண்டும். நான் எனது குடும்பத்தில் சிறந்தவனாகவே வாழ விரும்புகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹு தஆலா இத்துணை மனைவிகளை திருமணம் முடித்து கொடுத்தான்? பல்வேறு வகையான பழக்க வழக்கம், பல்வேறு வகையான சுபாவம், பல்வேறு வகையான குடும்பம், பல்வேறு வகையான மதம். யூத மதத்திலே இருந்த ஒரு பெண் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிக்கு, அநியாயக்கார கும்பலுடைய தலைவருடைய மகள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவி. இப்படி பல கோத்திரம், பல மதம், பல குணம், பல வயது, பல குடும்பம், இப்படி பல்வேறு வகையான குடும்பங்களிலே இருந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா ஏன் மனைவிகளை கொடுத்தான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாம் என்கிற பாதி சட்டமே அந்த பெண்களில் இருந்து தான் இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். மாதவிலக்கிலே இருந்து குளிப்பு கடமையான வரை, தூங்குவது முதல் கொண்டு வீட்டிலே தொழுகிற தஹஜ்ஜுத் தொழுகை வரை வீட்டில் செய்கிற இபாதத்துகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தோழர்கள் இருந்தார்கள், நபி தோழர்கள். வெளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது சொன்னாலோ, எதையாவது செய்து காண்பித்தாலோ, யாராவது செய்யும் போது அங்கீகரித்தாலோ, பார்க்க, சொல்ல, எழுத, பாதுகாக்க நிறைய ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் குடும்பத்தில் நடைபெறுகிற சட்டம் எல்லாம் எப்படி வெளியே வரும்? ஒரு திருமணம் முடித்தால் அது வெளியே வராது. பலதரப்பட்ட மனைவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். எந்த விஷயத்தில் ஒரு மனிதன் தோற்று போவானோ அந்த பரீட்சையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கிறான். அங்கேயும் இந்த தூதர் அப்பழுக்கட்டவர் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். ஒன்றல்ல, 12 திருமணங்களை எனது தூதர் பண்ணியிருக்கிறார். 12 மனைவிமார்களையும் நீங்கள் நிப்பாட்டி வைத்து அவருடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவாலாக அனுமதித்ததுதான் இந்த திருமணமே தவிர ஆசைக்காக வேண்டியோ, உணர்வுக்காக வேண்டியோ, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அவர்கள் சொல்லுவதைப் போல காமவெறியை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டியோ, இளமையை முழுக்க முழுக்க இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல. அப்படி செய்திருந்தால் அன்றைக்கு ஹெர்குலிஸும் ஒவ்வொரு நாட்டிலும் ரோம சக்கரவர்த்தி, பாரசீக சக்கரவர்த்தி எல்லாம் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தினம் ஒரு பெண். கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அரசர்கள் என்றாலே திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. தினம் ஒரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்கவில்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து கூட பார்க்கவில்லையே. குறைஷிகள் விடுவார்களா? இன்றைக்கு இவர்கள் விமர்சனம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அன்றைக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் கொச்சைப்படுத்த துடியாய் துடித்தார்கள் குறைஷிகள். என்ன காரணம்? அவருடைய வட்டி தொழில் அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராமாக்கினார்கள். வட்டி தொழில் கூடாது என்றார்கள். மார்க்கத்தின் பெயரால் பிழைப்பு நடத்துவதை வன்மையாக கண்டித்தார்கள். புரோகிதத்தனத்தை ஒழித்தார்கள். குலப்பெருமையை ஒழித்தார்கள். அபூஜஹலும் அபு பிலாலும் ஒன்றுதான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலத்தின் பெயரால் யாருமே சிறந்தவனாக முடியாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நிச்சயம் அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்கள் தான் என்று குலப்பெருமையை, வட்டி தொழிலை, ஏமாற்றுகிற தொழிலை, மாந்திரீக தொழிலை, மதத்தின் பெயரால் நடத்துகிற பல்வேறு வகையான மோசடித்தனத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழித்தார்கள். பொருளாதார நஷ்டம் ஏற்பட்ட குறைஷிகள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள். இந்த முகம்மதை எப்படியாவது வேறறுக்க வேண்டும் என துடித்ததனுடைய அதிகபட்ச முடிவுதான் கொலை செய்யக்கூட பாவிகள் முயற்சி செய்தது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எதிர்த்திருந்தோம். ஒரு அந்நிய பெண்ணோடு சம்பந்தப்படுத்தி அபூஜஹில் பேசி இருப்பானா? உத்துபா பேசி இருப்பானா? சைபா பேசி இருப்பானா?
கொலை செய்ய துடித்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை அந்நிய பெண்ணோடு சம்பந்தப்படுத்த பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை என்றால் அந்த அளவுக்கு பரிசுத்த தன்மையான வாழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு. பெண்கள் எல்லாம் பார்த்தார்கள். 10 மனைவிமார்கள், கதீஜா அவர்களை தவிர மீதமுள்ள அந்த ஜைனப் அவர்களை தவிர 10 மனைவிகள் அன்றைக்கு உயிரோடு இருந்தார்கள். எல்லோரும் பார்த்தார்கள். சஹாபாக்கள் பார்ப்பதை காட்டிலும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் உயிரை விட அன்றைக்கு தயாராகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த அளவுக்கு பரிசுத்த தன்மையான வாழ்வுதான் காரணம். இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று மக்களுக்கு போதித்தால் அந்த இறையச்சம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க வீட்டிலே கடந்து அழுவார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ் அழுது புலம்புவார்கள் வீட்டிலே அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த இறையச்சம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கால் வீங்க நின்று வணங்குவார்கள். ஓய்வெடுக்க கூடாதா என்று மனைவிமார்கள் சொல்லுகிற வரை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல அவர்களுக்கு மனம் வரும்? பொறுமையோடு நடங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று மக்களுக்கு சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை காட்டிலும் பலகீனமான தன்னுடைய மனைவியிடத்தில் பொறுமையோடு, கோபம் என்பதே என்னவென்றே தெரியாமல் வாழ்க்கை நடத்திய அந்த பெண்மணிகளுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை குறை சொல்ல மனம் வரும்? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு எப்படி இருந்தது? குடும்ப வாழ்வு, வெளி உலக வாழ்வு எங்களுக்கு தெரியும், குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது? குடும்ப வாழ்வு குர்ஆன் தான் அவருடைய வாழ்வு. அவருடைய வாழ்வு குர்ஆன் தான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளை எல்லாம் சொன்னான்? 6666 வசனங்களுக்கும் உயிரோட்டம் கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். வெளியே அல்லாஹ்வுடைய ரசூல் ஆடம்பரம் கூடாது, வீண்விரயம் கூடாது என்றெல்லாம் மக்களுக்கு போதித்து வீட்டிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தார்கள்? பசியும் பட்டினியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வரும் பொழுது கயிற்று கட்டிலில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு மேல் ஒரு தோல் பை தொங்குகிறது, குடிக்கிற தண்ணீர். அல்லாஹ்வுடைய ரசூல் படுக்கும் பொழுது தன்னுடைய கால் நிலத்திலே கிடக்கிறது. பார்த்து நின்று அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து கேட்டார்கள், என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், கைசரும் கிஸ்ராவும் எப்படி எல்லாமோ ரோம சக்கரவர்த்திகளும் பாரசீக மன்னர்களும் வாழும் பொழுது என்ன யா ரசூலல்லாஹ் வாழ்வது? ஒரு துண்டை எடுத்து முதுகில் இந்த கயிறு பதியாமல் இருப்பதற்கு கொஞ்சம் விரித்து முதுகில் கொஞ்சம் சுகம் தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், உமர் அவர்களே, நமக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? பயணம் செய்யும் போது ஒரு நிழற் குடையில் ஒரு மரத்திற்கு அடியில் கொஞ்சம் நாம் நிழல் எடுத்து ஓய்வெடுத்து திரும்ப நாம் பயணம் தானே செய்ய வேண்டும். நம்முடைய பயணம் மறுமை அல்லவா? ஓய்வெடுக்கிற இடம் அல்லவா உலகம்? கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் உலகம் என்றால் நமக்கு மறுமை அல்லவா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி குறை சொல்ல அவர்களுக்கு மனம் வரும்? சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் காமத்திற்காக வேண்டி இந்த திருமணம் முடித்தார்கள் என்று வரலாறு தெரியாதவர்கள் பேசினார்கள் என்றால் கொஞ்சம் அவர்கள் திறந்த மனதோடு பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் 60வது வயதில் 59வது வயதுக்கு மேல் அல்லாஹ்வுடைய ரசூல் 4-5 திருமணத்தை முடித்திருக்கிறார். அப்படித்தான் 12 திருமணம். காம உணர்வுக்காக, இச்சையை தீர்ப்பதற்காக, பெண்களின் மீதுள்ள மோகத்திற்காக இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் செருப்படி வாங்கி கொண்டு சமுதாயத்தில் வாழ்கிறார்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தால் அது தவறு. எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அகில மக்களுடைய தூதர். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரம் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற தூதர் இந்த தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அறிவோம்.